வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அருஞ்சுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதான விழாவை துவக்கி வைத்தனர். மேலும் இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து பொதுமக்களோடு அனைவரும் உணவு அருந்தினர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை அமைச்சர் மற்றும் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார், சப்தகிரி வி.பி.ஆர். விஜய் ஆகியோர் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த அருஞ்சுவை அன்னதானத்தில் திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சப்தகிரி குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சப்தகிரி குழும பொறுப்பாளர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மாசிமக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இதனை ஒட்டி புதுச்சேரி வைத்திகுப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற மயிலமுருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணா நகர், லட்சுமி ஹயக்ரீவர், பிள்ளைச்சாவடி, சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர். மாசிமக விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாசிமக திருவிழாவை ஒட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் ரூபாய் 1.5 கோடி திட்ட மதிப்பீட்டில் 550 மீட்டர் நீளத்திற்கு வடிகால் மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை நடைபெற்று பூமி பூஜையில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் நாகராஜ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஹேமா மாலினி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் ரூபாய் 25 லட்சத்திற்கான திருமண உதவித்தொகைக்கான ஆணைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுச தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் ராஜி, மிலிட்ரி முருகன், தங்கராசு, வெங்கடேசன், பாலகிருஷ்ணன், சுரேஷ், முருகன், வீரக்கண்ணு,
அஞ்சப்புலி, அன்பு, சிவகுமார், தயாளன், வீரமுத்து, சிலம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு முதல்வர் திமுக கழக தலைவர் தளபதியார் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக மெஸ்ஸி பெத்தாங் கிளப் சார்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பிறந்தநாள் கோப்பை போட்டி நடைபெற உள்ளது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் 5 குழுக்களின் வீரர்களுக்கு ஜெர்சியை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சுந்தர், அயலகணி துணை அமைப்பாளர் சிவா, முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜு, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், ராஜா, சுரேஷ், ராஜி, தமிழ் மற்றும் மெஸ்ஸி பெத்தான் கிளப் வீரர்கள் மார்க், சுரேஷ், சிவகுமார், ஜனா, செல்வம், சுதாகர், ஹரிஷ், பிரான்சிஸ், ஆல்பர் மற்றும் உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ விருதாளர் தட்சிணாமூர்த்தியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பரிசையும் பாராட்டு மடலையும் வழங்கினார். விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், கல்யாணசுந்தரம், சிவசங்கரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் தட்சிணாமூர்த்தியுடன் இணைந்து ஓம் நமச்சிவாயம் என்ற பாடலை பாடி விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அப்பொழுது மத்திய அமைச்சரின் பாடலை கேட்டு அரங்கத்தில் இருந்த அனைவரும் கைத்தட்டி அவருடன் சேர்ந்து பாடலை பாடினார்கள். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதன்படி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியில்லை என தெரிவித்தார். அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி கழக செயலாளர் ராஜா முன்னிலையில் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், வார்டு அவைத்தலைவர் நாகப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் செல்வம், கோபி, மணி, கலைசெல்வம், காத்தவராயன், ராகவன், இளைஞர்கள் விஸ்வா, பரத், கிஷோர், வல்லரசு உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் மாசிமகத்தினை முன்னிட்டு சக்தி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் சார்பாக மாசிமகம் செல்லும் வழியில் அன்னதானம் செய்தனர். மாசிமகத்தினை முன்னிட்டு சக்தி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் மாசிமகம் செல்லும் வழியில் அன்னதானம் செய்தனர். அதில் சக்தி நகர் பொறுப்பாளர்கள், நெல்லித்தோப்பு பாஜக பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடன் இருந்தார்கள். மாசிமகத்தை முன்னிட்டு முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் அவர்களின் ஏற்பாட்டின்படி காமராஜர் சாலை, புதுசாரம் மற்றும் பல்வேறு இடங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வெகு சிறப்பாக வழங்கப்பட்டது. உடன் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு செல்லும் சுவாமிகளை சாரம் அவை திடலில் வருடந்தோறும் வரவேற்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்ற குமார் மற்றும் அவரது துணைவியார் பவானி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் செந்தில், துணை செயலாளர் அன்பு தமிழ்வேந்தன்,
புகழேந்தி, கார்த்திக், சம்பத் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், காமராஜர் நகர் தொகுதி மக்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுவை அன்னை தெரசா என மக்களால் அழைக்கப்படும் மதாம் தெப்ளிக் 1962ஆம் ஆண்டு முதல் புதுவையில் தங்கி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொழில் நோயாளிகள், உடல் ஊனமுற்றோர், வறுமையில் வாடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர் போன்ற அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காகவும் தம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை அயராது அறம்பாடுபட்டு தமது 90 வயதில் கடந்த ஆண்டே இதே நாளில் இயற்கை எய்தினார். புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய 62 ஆண்டுகால சேவைகளை பாராட்டி அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டன. அவற்றுள் ஒலாந்தரியா நிறுவனத்திற்கு புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருதும், மதாம் தெப்ளிக் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, பிரான்ஸ் அரசின் செவாலியர் விருது, பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருது முக்கிய மாணவிகள் ஆகும். மதாம் தெப்ளிக் நினைவு நாள் உப்பளத்தில் உள்ள ஒலந்தரியா மையத்தில் உதவி பெறும் குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. மதாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக 90 நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் மதாம் தெப்ளிக் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து நினைவு மலரையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் ஒலந்தரியா நிறுவனத்தின் இயக்குநர் செந்தில்குமரன், துணை இயக்குநர் சாந்தி, மதாம் தெப்ளிக்கின் கணவர் அர்னாட் தெப்ளிக், அவரது மகன்கள் மற்றும் ஒலந்தரியா பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்தவாரை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் வழங்கினார். இதில் திரளான தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். முத்துரங்கசெட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பாக மாசிமக தீர்த்த வாரை முன்னிட்டு 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்கசெட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி எஸ்.வி. பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மேலாளர் வின்சென்ட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.